இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் அப்பா இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். மிளகு, சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3. இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம் இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலை, தனியா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், கசகசா, தேங்காய் துருவல் 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினவுடனே அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே சும்மா 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்த உடனே 3 தக்காளி வெட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு வதக்கி ஆற வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸை எடுத்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 kg சிக்கனை ஆட் பண்ணுறோம். சிக்கனை போட்டு கூடவே 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம். இது கூடவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க, வெந்து வரட்டும். இப்போ நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 10 or 15 மினிட்ஸ் கழித்து இது ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வரும். பாருங்கள் எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு சிக்கன் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேவி பதத்துக்கு வந்துடும். நாங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.